கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 2:9. Matthew 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அதாவது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. ஆனா இந்த சாஸ்திரிகள் யாரு? சாஸ்திரிகள் காலத்தை பார்த்து யார் ராஜாவாக வர முடியும், யார் ராஜா என்று மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு காரியத்தில் உள்ளவங்க. அதனால இவங்க வரும்போது நல்ல பரிசு பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு ராஜாவாக கனப்படுத்தும் விதமாக வரக்கூடிய ஒரு மக்கள். அதனால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் தேடி இவர்தான் அந்த ராஜா என்று சொல்வதற்காக வர்றாங்க. இப்படி வர்றவங்க நட்சத்திரத்தை பார்த்து வந்துடுறாங்க. ஆனால் அவர்கள் என்ன தங்களுடைய ஞானத்தை உபயோகப்படுத்துகிறாங்க, தங்களுடைய அறிவை. அதாவது இப்போ முதல்ல நட்சத்திரத்தை பார்த்து பிள்ளை பிறக்கிற இடத்துக்கு வரணும்னு வர்றாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்து வரும்போது அவர்கள் பாதையில் எருசலேம் வந்துடுது. ஏன்னா பெத்லகேம் எருசலேம்லேருந்து தெற்கு பகுதியில் கீழ் பகுதியில் இருக்கிறது. அப்போ வழியில் எருசலேம் இருக்குது உங்கள் பாதையில். அப்போ எருசலேம் வந்த உடனே அவங்க என்ன நினச்சிட்றாங்க, எருசலேம் தான் இந்த பகுதிக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைமை இடம். இங்கே தான் தாவீது இருந்தார், இங்கே தான் ராஜா இருக்கிறாரு. அப்போ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார்னா அவர் எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில் தான் பிறந்திருப்பார்கள் என்று அவர்களுடைய அறிவு, இந்த உலக பிரகாரமாக கற்றுக்கொண்ட ஒரு ஞானம் என்ன பண்ணுது, அவர்களை அந்த நட்சத்திரத்தை பின்பற்றாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டதுக்கு பின்னாக அவங்க போயிடுறாங்க. என்ன, எங்கள் அறிவு என்னவா இருக்குது, இங்கே ராஜா பிறந்தார்னா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பார். அதனால் அரண்மனைக்கு வந்த உடனே, அங்கே எருசலேம் வந்த உடனே அரண்மனையில் நின்றுறாங்க. அப்போ அந்த உலக பிரகாரமான கற்றுக்கொள்ளுகிற ஞானம் இருக்குது பாருங்க, அது எப்பொழுதுமே பரத்துக்கு எதிரானது. நீங்கள் பாருங்கள், யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. என்ன, இங்கே உலகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஞானம் என்னவா இருக்குது? பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. இப்போ இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து வந்தவங்க நட்சத்திரம் போய் நிற்கிற வரைக்கும் போகாமல் வழியில் எருசலேம் அரண்மனையை பார்த்த உடனே அரண்மனைக்கு போயிட்டாங்க. எதை? கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு காட்டினதை மறந்து விட்டு தாங்கள் கற்றுக்கொண்ட தாங்கள் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஞானத்தை வச்சு கொண்டு அவர்கள் தேவனுக்கு எதிரான, இல்லை தேவன் விரும்பாத இடத்துல போய் நின்றுட்டாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்மளும் அப்படி தான். ஆண்டவர் நம்மளை விசுவாசித்து நடன்னு சொல்லி நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறார். நம்ம ஆரம்பிப்போம், ஆண்டவரே உங்களை நம்பி தான் நான் எல்லாமே செய்கிறேன், நீங்கள் தான் எல்லாமே. அது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் வந்த உடனே உலக பிரகாரமான கற்றுக்கொண்ட ஞானத்தை பயன்படுத்தி தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. இப்படி தான் அந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். ஆனால் மறுபடியும் வெளியே வந்ததும் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் இரக்கமுள்ளவரா அந்த பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கொண்டு போய் சேர்த்தது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஆதியில் தேவன் அழைத்த அழைப்பில் இருக்கிறீங்களா? இல்லை இன்றைக்கு உங்களுக்கு என் சபை பெருசாயிருச்சு, அதனால் நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை உங்களை கர்த்தர் ஒரு பிஸ்னஸ் செய்ய சொல்லி அழைச்சாரு, இப்போ உங்களுக்கு காசு நிறையா வந்துருச்சுன்னு உடனே நீங்கள் அழைப்பை விட்டுட்டு அதிலே தொழிலாக இருக்கிறீங்களா? இல்லை ஒருவேளை உங்களை ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைச்சாரு, இல்லை உங்களை ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சார், இல்லை ஒரு பிள்ளைக்கு அழைச்சார், அதை ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் அவருடைய அழைப்பை விட்டு விட்டீங்களா? இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட ஞானம், இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட அறிவின் பிரகாரம்
உங்கள் அறிவில் நடக்கிறீங்களா, இல்லை கர்த்தருடைய வழி நடத்துதலில் நடக்கிறீங்களா? நிறைய பேர் கர்த்தருடைய வழி நடத்துதலில் தொடங்குறவங்க தங்களுடைய சொந்த ஞானத்தில் போயிடுறாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் அநேகரை பார்க்கிறோம் வேத வசனங்களில். அவர்கள் ஆரம்பம் நல்லா ஆரம்பிக்கிறாங்க உம்மை சார்ந்து. ஆனால் அதற்கு பின்பு உலக அறிவும் உலக ஞானமும் அவர்களை தேவனுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு போய் சேர்த்துறது. நாங்கள் அப்படி தவறி போகாதபடி எப்பொழுதும் உம்முடைய வழி நடத்துதலின்படி நடக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.